ஆரம்ப காலத்துல தமிழ் திரைகளை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நல்லா நல்லா இது பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது தமிழ் திரையுலகம் தற்போது அப்போது உள்ள நிலைக்கும் இப்போது உள்ள நிலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ஒன்லி கதைக்கு மட்டும் கருவை கொடுத்து ஒரு கேரக்டருடைய லைஃப் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அடிதடிகள்ல பல பேர் விரும்புறதுனால அடிதடி இல்லாம இந்த கோர்ஸ் இல்லாம இந்த படம் எடுக்கிறது இல்லை. கதைகளை மட்டுமே நம்பி வரக்கூடிய படங்கள் சிலது தெளிவானால அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆட்கள் முன்வரும். ஏன்னா அப்போ பாகப்பிரிவினை எடுத்துங்க, எந்த படம் வேணாலும் எடுத்துங்க, அப்போ வந்த படங்கள்லாம் எடுத்துங்க, எல்லா பேரும் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வந்து இப்ப வந்து எல்லாம் அடிதடி பெரிய பெரிய ஆட்கள் ஓப்பனாவே சொன்னாங்க, சரி கமல் சரி எல்லாம் சண்டை இருந்தா தான் ஜெயிக்க முடியுதுங்கிற லெவலுக்கு படத்தை வந்துச்சு. அதனால எல்லாருமே வீரமா இருக்கும். அது போதும். ஸோ அப்போ வந்து அமைதியா இருக்கும். வாசமல்ல வந்த காலங்கள்ல மற்ற காலங்கள்ல அமைதியா இருந்தாங்க. ஏன்னா கதைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப அடிதடி என்னடா என்னடா அப்படின்னு வந்துச்சா இல்லையா நாட்டுல, அது ஒவ்வொருத்தரும் அவங்களை ஃபாலோ பண்றவங்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது நல்லா வர்றது. விடுதலை மாதிரி படங்கள் வந்தாலும் நீங்க வந்து அது ஓடுறது ஓடிட்டு தான் இருக்கு. அதை பாக்குறவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. எல்லாரும் அப்படி வர்றது, எல்லாரும் கதை களத்துக்குள்ள போறது. அதுக்குன்னு டைரக்டர் ஒதுக்கிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், யாராவது உங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்கிற படங்கள் அதுக்கு மேல போக வேண்டாம், நம்ம ஃபேமிலியிலே இருக்கலாம், ஒருவருடைய பிரச்சனை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அது ரியல் பிரச்சனைகளை எடுக்கும்போது படமா நல்லா தெரியுது நமக்கு. ஆனால் ஆர்டிபிஷியல் சினிமான்ற பாணியில போறவங்க அது படம்லாம் ஓடுது, அது ஓடலான்னு சொல்லல, படங்கள் ஜெயிக்குது. இருந்தாலும் அந்த போர்ஸ் காட்டும்போது பாக்குற ஜனங்களும் நம்மளும் ரஜினி மாதிரி இருக்கணையா, நம்மளுக்கு கமல் மாதிரி இருக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப எல்லாருக்குமே போர்ஸ் வந்துடும், போர்ஸ் அந்த அன்பு வரல. இன்னொரு கேள்வி சொல்றாங்க, ஜாதிய ரீதியான படம் மட்டும் எடுக்கிறாங்க, ரஞ்சிதா அவங்க ஜாதி சாயம் வரல, அதை எப்படி தவிர்க்கிறீங்க? அது அவங்க ஜாதியை உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை. அதனால அது ஒண்ணும் தப்பு. அது 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. பார்வை இருக்கேன்னு சொல்றேன். படத்தை கலையாத்தானே பார்க்கணும். அந்த பார்வைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பார்வை வந்து அவனுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுற தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. அது நல்ல முயற்சி தான். அது பிரச்சனைகள்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை சொல்லல, கதையில வந்து ரொம்ப அடித்தளத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இதெல்லாம் பாடுபடுறாங்கன்னா இதுல இருந்து மேல வரணும், எங்களை விட்டுறணும், எங்களை வந்து அடையாளம் காட்டாதன்றதுக்காக இந்த இயக்கங்களா இருக்கும். அந்த இயக்கத்துல உள்ள கொள்கைகளை அவங்க சொல்றதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. 80-90 காலகட்டங்கள்ல ஒருத்தர் கேளுங்க, சமீப காலமா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, அது முடிச்சது நீங்க 80-90 காலகட்டங்கள்ல உங்க காலகட்டங்கள்ல மண் வாசனை பாரதிராஜாவோட அவங்களோட கரகாட்டக்காரங்க மண் வாசனை கிராமத்து சார்ந்த படங்கள்லாம் வெளிவந்து ஒரு பெரிய மண்ணோட வாசனைகள் போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது. இப்ப இந்த 30-40 வருஷங்கள்ல அதோட இது வந்து குறைஞ்சிருச்சு. அந்த மண் வாசனை தமிழக கிராமத்து வாசனைகள் எல்லாம் வெளியேறாத படங்களாக வந்தது. இதுக்கு நான் முதல்ல சொன்ன பதில் தான் மறுபடியும் சொல்லணும். ஏன்னா வந்து அப்ப வந்து பாசம் நேசத்தோட இருந்தோம். அப்ப வந்து எல்லாருமே வீட்டுல பாசம் நேசத்தோட இருந்தோம். இப்போ குத்து வெற்றின்னு வர்றதுனால எல்லாருமே போர்ஸா திருறோங்கிறது பதில் அதுவே வந்துருச்சு. எல்லாரும் அப்ப அமைதியா இருந்தவங்க எல்லாருமே. அந்த படங்கள் பார்க்கும்போது பாருங்க, பாசம் பண்ற பார்க்கும்போது அழுத்த வராதவங்க யாரு இருக்காங்க? எல்லா படங்களும் சரி. அந்த ஒரு வீரம் சொன்னா இதுல சொல்றவங்க அவர் படத்தை பார்த்து அந்த மாதிரி நிமிந்துட்டு வருவோம், தியேட்டர் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி வருவோம். இப்ப 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 அப்படித்தான் வர்றோம். ஆனா பிரச்சனைகள் வேற, வாழ்க்கை பிரச்சனை அவங்க சொன்னாங்க. தாய் பெண்டாரமா இருக்கட்டும், இல்ல எம்ஜிஆருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அவருடைய வீரத்தை காட்டுறாங்க, சமுதாயத்துக்கு அவனை எதிர்க்கிறவங்க காட்டுவார். இது அப்படி இல்லை, எடுத்தவங்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அது அதிகமான பயிற்சியை எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக சட்டு மாஸ்டர்களுக்காக நல்ல பலன் கிடைக்குது. அது தமிழ் துறையில எம்ஜிஆர் வந்துதான் வந்து அரசியல வந்து கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து எந்த விதமான விமர்சனங்கள் துறையில இருந்து மறைமுகமா விமர்சிச்சுட்டாங்க தவிர, இப்ப இருக்கிற நடைமுறை மாதிரி எடுத்து வரதுக்கு முன்னாடியே தமிழ் திரையுலகத்துல இருந்து நீங்க வரைக்க வைக்கிறீங்க ஒரு விமர்சனத்துக்கு போயிருக்கு. அதாவது அதுதானே சார், ஒருத்தர் ஃபாலோவுக்கு நமக்கு யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்கள ஃபாலோ பண்ணிதான் வரணும். வர்றாங்கன்னா நம்மளும் வந்துடலாம், நம்ம ப்ராப்ளம் ஆயிட்டோம், நம்ம ஒரு ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வர்றோம். விஜய் எடுத்துங்களா, உதவிகளுக்கு வரணும், எனக்கு படமே வேண்டாயா, எனக்கு 200 கோடி வாங்கினாலும் அதெல்லாம் வேணாம், நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற பேச்சே பெரிய பேச்சு இல்லைங்களா? அவங்களும் அப்படித்தான் விட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரும் சரி, அவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நடிச்சு விட்டுட்டு வேணாம், நம்ம மக்கள்கிட்ட போலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்திருக்காங்க. அதனால அது ஃபாலோ பண்ணி வர்றதுல ஒன்றும் தப்பு. வரவேற்பு இருக்குமா நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் பிரஸ், எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க.
பிறகுமா நாங்கெல்லாம் அங்க வந்து அப்பா இவ்வளவு சம்பளத்தை விட்டு போறோம் இங்க யாருன்னு சொல்லலாம் நாங்க நினைக்கிறோம். சினிமாவுக்கு ஒரு இழப்பு, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு இழப்பு. அவருடைய படங்கள் வந்து நிறைய கலெக்ஷன் ஆகுது, அந்த கலெக்ஷன் போயிடும் வர்ற படம் இல்லைன்னா. அதனால அவர் அந்த இழப்ப மனசுல இருந்தாலும் சரி, அவர் ஏதோ நினைக்கிறாரு வரட்டும் அப்படின்னு தான் மனசுல நினைக்கிறோம். நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? உங்களோட ஆதரவு கேட்டா கொடுப்பீங்களா? ஓட்டு போடுற ரகசியங்கள்லாம் சொல்ல முடியும். சமீப காலமா தமிழ் படங்களோட பிற மாநில படங்கள் வந்து அதிக அளவுல தான் ஓடுது. தமிழ் படத்துக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு என்ன படம் சொல்லுங்க. புஷ்பா, பாகுபலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து அதிக நாட்கள் ஓடுச்சு. தமிழ் படங்கள்ல வர படங்கள் வந்து போதிய வந்து வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க அதை தமிழ் படங்களுக்கு செலவு பண்றதை விட அவங்க ஜாஸ்தியா பண்றாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிகமான செலவு பண்றாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே அதிகமான பணங்கள் செலவு பண்றாங்க. ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு செலவு பண்றாங்க. ஏன்னா உலக ரீதியா படம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல, ஆந்திராவுக்கு மட்டுமல்ல, மலையாளத்துக்கு மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள், மலையாளிகள், ஆந்திரவாசிகள், கன்னடவாசிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதையும் நம்ம ஏற்றுட்டு தான் இருக்கோம். நம்மளும் பாகுபலி ஜெயிக்க தானே வச்சிருக்கோம். புஷ்பா 2 நம்ம தான் ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால எந்த நல்ல படங்களா இருந்தாலும் தமிழ் பார்ப்பாங்கிறது ஒரு காரணம். அதுலயும் அடிக்கிட்டு கல்வா போன்ற படத்தோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விமர்சனம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. அதனால பிடிச்சவங்க பார்த்துருக்காங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் பார்க்கல, அவ்வளவுதான்.